தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கு பின்னால் சதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆமா வழக்கறிஞர்களும் அவங்க தரப்புல இருந்து ஆமா. பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. ஆமா அந்த ஆங்கிள் அத அணுக முடியுமா? இல்ல அப்படி உம் ஒரு சந்தேகம்ங்கிற நியாயமா அது? என்ன நடந்துச்சு அங்க ஆ. என்ன நடந்துச்சு எத்தனை மணிக்கு இவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க எப்போ அந்த வந்தாங்க? இடத்துல 12 மணி கரூர்ல 12 மணி நாமக்கல்ல 8:45 ம். ஆனா நாமக்கல்ல அவர் பேசும்போதே வந்துட்டு 2:45க்கு தான் பேசுறாரு ம். 8:45க்கு வாங்கினவர் 2:45 தான் பேசுறாரு இங்க பாத்தீங்கன்னா 7:15 தான் வர்றாரு 7:12 டு பி ப்ரிசைஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இரவு ஆயிரம். ஆமா இரவு ஆயிடுச்சு அதுல இருந்து 7:37 வரைக்கும் அவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடுறாரு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னம்னா இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே ம். அதுல எங்க சதி நடந்துச்சு நீங்க சதின்னு சொல்றீங்கன்னா எங்க சதி நடந்துச்சு ம். அங்க யாராவது கல்லை எடுத்து அறிஞ்சு போலீஸ்காரங்க அடிச்சு ம். மக்கள் இந்தாண்டே அந்தாண்டே சதறி ஓடினாங்க அப்ப நிறைய பேர் விழுந்துட்டாங்க அவங்க மேல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்களா ம். நானும் பார்க்கல நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் விஜய் வர்றாரு பேச ஆரம்பிக்கிறாரு விஜயனுடைய வண்டி வந்த உடனே 2 பக்கமா அப்படியே அந்த ஜனங்க ம். போயிட்டு ஒரு பக்கமா அப்படியே முண்டி. முண்டி அடிச்சுட்டு இது பண்ணும்போது மயக்கம் போட்டு விடுறாங்க விஜய் தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ம். ஆம்புலன்ஸ் கூட்டம் அவங்கள ஏத்து அனுப்புங்க அப்படின்ட்டு அவரே சொல்றாரு ம். அதுக்கப்புறம் அது வந்து அதிகமாகிட்டே வருது அதான் ஸ்டார்டிங் விஜய் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் ஆனதுதான் அது ம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வருது